Dear subscribers and viewers, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற சிறப்பு திட்டத்தின் வாயிலாக இணைய வழி அல்லது இணையம் இல்லாத பொழுது இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் நாம் எவ்வாறு பயனடைவது என்பதை பற்றிய விரிவான வீடியோ தான் இப்பதிவு. முதலில் இணையத்தை பயன்படுத்தி எவ்வாறு நாம் பயன்பெறுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எனி ப்ரௌசரில் சர்ச் இன்ஜினில் CM HELPLINE அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, அல்லது cmhelpline.tnega.org என டைப் செய்து சர்ச் பண்ணாலும் சரி தான், அல்லது IIPGCMS என டைப் செய்து சர்ச் பண்ணாலும் ஒரே வெப்சைட்குள்ளே தான் போகும். அந்த வெப்சைட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதை இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப், அதாவது CM HELPLINE CITIZEN, இந்த ஐக்கான் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதன் மூலமாக எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் பற்றி பார்த்துடலாம். IIPGCMS, அதாவது CM HELPLINE வெப்சைட் பற்றி பார்த்துடலாம். இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ் CM HELPLINE மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த IIPGCMS அப்படிங்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இதான் லிங்க்கு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டாப்பில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் ஹோம், மை டேஷ்போர்ட், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அடுத்து லாங்குவேஜ் இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால இனிஷியல் டிஸ்பிளே ஆகுது. இதில் இப்போ லாஸ்ட் ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழில் வேணாலும் இங்கிலீஷில் வேணாலும். இப்போ தமிழில் செலக்ட் பண்ணோம்னா தமிழில் மாறிக்குது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மனு எண் தேடல் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. மனு செய்ய, மனுவின் நிலையை அறிய. அது இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ட்ராக் UTM கிரீவன்ஸ், அதாவது UTM உங்கள் தொகுதியில் முதலமைச்சருங்கிறது தான் UTM. அடுத்து ஃபைல் எ கிரீவன்ஸ், ட்ராக் யுவர் கிரீவன்ஸ், ஆஃபீஸர் லாகின் போன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் இப்போ நம்ம மேலே சைன்இன் சைன்அப் அப்படிங்கிறதுல சைன்அப் அப்படிங்கிறது முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் சைன்அப்புங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா OTP வரும். OTP என்ட்ரு பண்ணாவே நம்ம லாகின் பண்ணிட்டதாக அர்த்தம். இதில் வேறு எதுவும் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா OTP என்ட்ரு பண்ணோம்னா லாகின் ஆகிடலாம். சைன்அப் முடித்ததுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் வந்தோம்னா மறுபடியும் ஒவ்வொரு முறையும் உள்ளே லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்தா OTP வரும். OTP என்ட்ரு பண்ணோம்னா நம்ம லாகின் ஆகிடலாம். இல்லைனாலும் இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் டேரெக்டாகவும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைல் கிரீவன்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழில் மனு செய்ய அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணனாலும் இங்கே டேரெக்டாக வந்து மனு செய்ய அப்படிங்கிறதுல போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், மறுபடியும் உங்களுடைய மெயில் ஐடிலாம் கேட்கும். டேரெக்டாக வந்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயில் ஐடிலாம் கேட்காது. இங்கே நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து இப்போ மனு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மனுதாரர் உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்குது பார்த்தீங்களா. இதுவே நீங்கள் வந்து சைன்அப் மூலமாக ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலாம் கேட்காது. நெக்ஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குறை விவரங்கள்லாம் உங்கள் குறைய சொல்லிடலாம். அதுக்கு மேலே முதல்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட்டாக இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்டாக அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். பப்ளிக் கம்ப்ளைண்ட்னா பப்ளிக்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு குறை விவரங்களை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறை தொடர்புடைய அரசு துறை அதுவே டிஸ்பிளே ஆகும். மீதி அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் என்னென்ன அப்படிங்கிறத. சிலது டிஃபால்ட்டாக அதுவே வருது. கடைசியாக அந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமான அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்தால் 20 MB வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணி கீழே சமர்ப்பி அல்லது இங்கிலீஷில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா உங்கள் கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு CM HELPLINE CITIZENங்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் வழியாக எப்படி நம்ம இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பயனடைவது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரைட் டாப்பில் பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம் பாருங்கள். இங்கேயும் வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வெப்சைட்டில் இருந்ததோ அதே மாதிரி இங்கே செட்டிங்ஸில் ரைட் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ரெண்டு இருக்குது. அதில் தமிழ் வேணும்னாலும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் வேணும்னாலும் இங்கிலீஷ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன். உள்நுழையிறது, அடுத்து பதிவு செய்கிறது. முதல்ல நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்நுழையணும். பதிவு செய்கிறதுக்கு என்னென்னா அங்கே சொன்னால் அதே மாதிரி தான். பதிவு செய்ய சைன்அப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி OTP வரும். OTP கொடுத்தா நீங்கள் லாகின் ஆகிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட் நேம் பின்னு கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் வந்து பி பிரைட் நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன்.
ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஓடிபி மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வந்து லாக் அவுட் பண்ணுறதுனா, அகைன் நம்ம அந்த செட்டிங்ஸை ரைட் டாப்புக்கு போகிறோம். கீழே பாருங்கள் வெளியேறு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா லாக் அவுட் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே லாகின் பண்ணிட்டோம். எப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறது அப்படின்னா, அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க மனு செய்யங்கிற ஆப்ஷன் இருந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அதை கிளிக் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் வெப்சைட்டில் வந்த மாதிரி இங்கே அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மனுதாரர் பெயர் ஃபஸ்ட்டு, அடுத்து பப்ளிக்காக இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்டாக. இப்போ பப்ளிக்னா பப்ளிக், இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கணும். அடுத்து குறை விவரங்கள், அங்கே வெப்சைட்டில் இருந்த மாதிரியே தான் இங்கே ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்லேயும் இங்கே குறை விவரங்களை நீங்கள் உங்கள் மொபைல்லையே டைப் பண்ணிக்கலாம். அடுத்து குறை சார்ந்த துறை டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சப்போஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டின் கீழே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா 1100 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம கால் பண்ணி நம்மளுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் மேலே நம்ம வந்து நம்மளுடைய குறையை தெரிவிக்கணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா உதாரணத்துக்கு டெமோக்காக நான் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன். அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டில் வந்து வோல்டேஜ் வந்து ஒரு நிலையானதாக இல்லை, ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு 150 வருது, திடீர்னு 200 வருது அப்படின்னா அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டான்ஜெட்கோ தான் அது தொடர்புடைய துறை அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளியில் என்ன தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தாலுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஸ்ரீரங்கம் தாலுக்கை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஸ்ரீரங்கம் தாலுக்கா அதுக்குரிய ஆடிஓ யார் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அந்த ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் தாலுக்கு கொடுத்தாவே ஆடியோ வந்து டைரெக்டாக அதுவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அது என்ன பஞ்சாயத்தின் கீழே வருது அப்படிங்கிறது அந்த தாலுக்கில் இருக்கிற வில்லேஜஸ் நேம் டிஸ்பிளே ஆகும். அதில் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அம்மாப்பேட்டையை சேர்ந்தவன் அப்படின்னா இப்போ அம்மாப்பேட்டை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், உங்களுடைய டோர் நம்பர். நீங்கள் பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இண்டிவிஜுவலாக தானே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர் கேட்கும். அடுத்து மேலே பாருங்கள் அட்டாச்சு பின் ஐக்கான் ஒன்று இருக்குது. அது மூலமாக நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் பண்ணணுமோ வீடியோவோ அல்லது ஏதோ ஃபோட்டோ அட்டாச் பண்ணணுன்னா 20 MB வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து சமர்ப்பிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் முடிஞ்சது. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மொபைலுக்கு வந்துடும். கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு மனுவின் நிலையை அறியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த லெவலில் இருக்குது. இப்போ பெண்டிங்னா பெண்டிங் அல்லது எதுவும் ஆக்ஷன் டேக்கன் பண்ணியிருந்தாங்கன்னா அது நடவடிக்கை எடுத்து தொடர்பாக எங்கே டிஸ்பிளே ஆகும், அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குங்கிறதுனால பெண்டிங்னு காமிக்குது. அடுத்து மனுவின் நிலையை அறிய பார்த்துட்டோம். அடுத்து கேள்வி பதில்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய மக்கள் குறைதீர்ப்பு மேலாண் அமைப்பின் முக்கியமான நோக்கம் என்ன? இந்த IIPGCMSோட மெயின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, குறைகள் ஏதேனும் இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலும் பதிவு செய்யலாம், கேள்விகள் எழுப்பலாம், இத்திட்டத்தை மேம்படுத்த கருத்து தெரிவிக்கலாம், பொதுவான அறிக்கைகளையும் இந்த ஆப் மற்றும் வெப்சைட் மூலமாக நம்ம காணலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த கேள்வி பாருங்களேன், எவ்வகையான குறைகளை இங்கே நம்ம வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஏதாவது இந்த அரசின் நலத்திட்டங்கள் சம்மந்தமான குறைகள் அல்லது பொதுவான பிரச்சனைகள் சம்மந்தமாக நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் எவ்வாறு குறைகளை இணையதளத்தில் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி வெப்சைட்டில் போயும் பண்ணலாம் அல்லது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் வழியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாகவும் நம்மளுடைய குறையை சொல்லலாம். அடுத்து எந்த மொழியில் நான் குறைகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லிட்டோம், தமிழ் அல்லது இங்கிலீஷ் 2 மொழியில் எது வேணாலும். அடுத்து குறைகளை பதிவு செய்யும்போது சம்மந்தப்பட்ட துறை எனக்கு தெரியாவிடில் நான் என்ன செய்கிறது? நான் ஏற்கனவே சொன்னால் 1100 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அடுத்து வேறு எவ்வகையில் எனது குறைகளை பதிவு செய்யலாம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் மூலமாக முடியாது அல்லது வெப்சைட்டும் முடியாதுன்னா முகவரி, அதாவது மின்னஞ்சல் மூலமாக CM HELPLINE@tn.gov.inங்கிற மின்னஞ்சலுக்கு நம்மளுடைய கம்ப்ளைண்ட் அனுப்பி விடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அருகாமையில் இருக்கிற சேவை மையம், அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல, விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேவை மையம் மூலமாகவும் அல்லது முகநூல் ட்விட்டர் பக்கத்தின் வழியாகவும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக குறைகளை பதிவு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படி வந்து நம்ம போஸ்ட் மூலமாக பண்ணுறதுன்னா, தொடர்பு கொள்ள அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். அதில் அந்த சிறப்பு அதிகாரிங்கிற அந்த அதிகாரியோட அட்ரஸுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஏன் இணையதளத்தில் அல்லது கைபேசி செயலியில்
உள்நுழைய வேண்டும். இப்போ பார்த்துருப்பீங்க, யார் வேணாலும் மொட்டை பெட்டிஷன் போட்டுறக்கூடாதுங்கிறதுனால மொபைல் நம்பர் கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து வெப்சைட்டில் லாகின் ஆக முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு CM HELPLINE@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய குறை என்னவோ அதை அனுப்பிவிட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, எனது உள்நுழைவு கடவுச்சொல்லி அதாவது பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு இங்கே வேலையே இல்லை. மொபைல் நம்பர் கொடுத்தா OTP வந்துட போது, OTP கொடுத்தாவே நம்ம லாகின் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு, எனது கைபேசிக்கு கடவுச்சொல் வரவில்லை என்றால் என்ன செய்வது? அதாவது ஒரு 60 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாலும் OTP வரல அப்படின்னா ரீசெண்ட் OTP கொடுங்க. ரீசெண்ட் OTP கொடுத்தா OTP வரும். இல்லை அப்பயும் OTP வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் CM HELPLINE@tn.gov.in அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவோ அதை சொல்லலாம். அடுத்து கடைசியாக நான் குறைகளை பதிவு செய்த பின் நான் மொபைல் நம்பரை மாற்றிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக பழைய மொபைல் நம்பர் இருக்கணும். இல்லைனாலும் 1100 அப்படிங்கிற அந்த ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொண்டு ஏற்கனவே உங்களுடைய மொபைல் நம்பரை சொல்லி நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குறைகளுக்கான ஆவண ஆதாரங்கள், புகைப்படங்கள், காணொலிகளை இணைக்க முடியுமானா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 20 MB வரைக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, குறைகளை பதிவு செய்ய குறை தீர்க்கும் மையத்துக்கு கட்டாயம் வரணுமா? கண்டிப்பாக வர வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே நம்ம இந்த புகாரை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து எப்படியெல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னா IIPGCMSன்னு ஹெல்ப் பண்ணி வெப்சைட்டு மூலமாகவோ அல்லது CM HELPLINE சிட்டிசனுங்கிற மொபைல் ஆப் மூலமாகவோ அல்லது 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது CM HELPLINE@tn.gov.inங்கிற மின்னஞ்சல் மூலமாகவோ நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதெல்லாம் உதவி என்ன அழைக்கலாம் அப்படின்னா அரசு விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் காலையில் 7 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம இந்த உதவி என்ன அழைக்கலாம். என் குறைகள் மீது எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும்னா அது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட ரூல்ஸை பொறுத்து தீர்வு காணப்படும். இப்போதைக்கு 100 நாளுக்குள் தீர்வு காணப்படும். உங்கள் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 100 நாட்களுக்குள்ளே தீர்வு காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய முதலமைச்சரின் குறைதீர்க்கும் மேலாண்மை திட்டத்தின் உதவி மைய குழு குடிமக்களின் குறைகளை தீர்க்க பின்பற்றும் வழிமுறைகள் யாது அப்படின்னா அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டில் பார்த்து நம்ம எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, நான் எவ்வாறு முன்னர் பதிவு செய்த குறையை பின்தொடர்வது அப்படின்னா அகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொபைல் ஆப்பாக இருந்தால் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் அல்லது வெப்சைட்டில் மை டேஷ்போர்டுங்கிறதுல போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இணையம் செயலியில் சமர்ப்பிக்கப்பட்ட குறைகளை என்னால் வேறு எவ்வகையில் கண்காணிக்க முடியும்? அதான் 1100ங்கிற தொலைபேசி நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அந்த நம்பரை சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து, இந்த இணையத்தில் செயல்படும் போது தவறுன்னு வந்தாலோ அல்லது பதிலளிப்பது நின்று விட்டாலோ என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து லாக் அவுட் பண்ணி மீண்டும் லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம் அல்லது அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் CM HELPLINE சிட்டிசனுங்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதே போல் IIPGCMS அல்லது CM HELPLINE வெப்சைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். வெகு நாளாக போராடுறீங்க, ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து நீங்கள் உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வை பெற முயற்சிக்கலாம். மற்றபடி சாதாரண கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அந்தந்த ஆஃபீஸர் லெவல்லே மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.